ஹாய் மனிதர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை சாதம் தான் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்துலேயே வந்து நிறைய செடி இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ கருவேப்பிலைக்கு பஞ்சமே இல்லை. ஸோ அதனால் கருவேப்பிலை டக்குன்னு பொரிச்சிட்டு வந்து நல்லா அலசி அந்த இலையெல்லாம் பிரித்து வச்சிட்டேன். இதில் நல்லா கருவேப்பிலை பார்த்து அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக முட்டை அப்புறம் நிறைய தேவையில்லாத லீஃபில் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பேபிமா வந்து படுத்துட்டு பசியில் பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம சாப்பாடு டக்குன்னு வச்சு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் கலரிடலாம். ஸோ அதுக்கு வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் ஊற வச்சு குக்கர்லாம் போட்டு விசிலெலாம் போட்டு சாப்பாடு ஒரு பக்கம் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி நீட்டாக உள்ளே எந்த முட்டையும் இல்லாத மாதிரி லீவ்ஸ் எல்லாம் பார்த்து வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை சாதம் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ பேபி நம்ம சாப்பாடு போடுற வரைக்கும் நம்ம பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பா. ஸோ வெங்காயத்தையெல்லாம் நான் தேவையான அளவு உளிச்சிட்டு அங்கே போடும்போது அங்கேருந்து ஒரே ஹை ஸ்பீடில் வந்து நம்ம வீட்டில் இருக்க கோழியெல்லாம் சாப்பிட்ருச்சு. ஒன்று சொன்னால் நம்ப மாட்டிங்க, எங்கள் பேபிக்கு நாங்கள் ஆட்டுப்பால் பிச்சு தான் ஊற்றுறோம். மாட்டுப்பாலும் ஊற்றுவோம், அதோடு சேர்த்து ஆட்டுப்பாலையும் ஊற்றுவோம். ஸோ இப்போ வந்து சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான பேனை வந்துட்டு வச்சுட்டு எண்ணெய் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு அந்த எல்லோ கலரில் வடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, வடைக்கு யூஸ் பண்ணுவோமோ ஒப்புட்டுக்கு யூஸ் பண்ணுவோமோ எனக்கு தெரியல. மொத்தத்தில் கடலைப்பருப்பு வந்துட்டு போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். ஸோ எதுவுமே தீஞ்சிடாமல் பொறுமையாக வச்சு நல்லா வறுத்துருங்க. நான் வந்து சமைக்கிறதுக்கு ஏதாவது சாப்பாடு வணக்கும் போது கொஞ்சம் போடணும், அது மறந்துட்டு நான் வீடியோ எடுக்கிற மறதியில் அப்படியே எடுத்து ஃபுல்லாக கொட்டிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், அள்ளி வச்சுருக்கேன் அந்த டேபிளில். கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்து அந்த லீவ்ஸ் எல்லாம் சுருங்கி நல்லா மொறுன்னு ஆகிற மாதிரி வதக்கிடணும். இப்போ இது பாருங்கள், இதை நீங்கள் லீஃபை எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது மடங்குச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் வணங்கலைன்னு அர்த்தம். இதுவே அது வந்து நல்லா மொறுன்னு உடஞ்சி 2-3 வருது அப்படின்றப்போ இப்போ பாருங்கள் இது வந்து இன்னும் வணங்கலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து நம்ம உடச்சி பார்க்கும்போது அது 2-3 உடையுது அப்படின்னா இப்போ பாருங்கள் இது வந்து 4-3 உடையுது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு ஆறிடும் இந்த லீஃபு. அதுக்குள்ளே பேபிமா வந்து தூங்கத்துக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ சோறு போட மாட்டாளாட்ருக்கு இந்த ஜென்மத்துலன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு, நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நீங்கள் அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அரைச்சிங்க அப்படின்னாவே அது உங்களுக்கே ஸ்டேஜ் தெரியும், அந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ பாருங்கள், இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒரு கலரி விட்டு உப்பெல்லாம் வந்து சாதம் நம்ம சேர்க்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே அரைக்க முடியாது. ஸோ அதை நம்ம அப்படியே சாப்பிட்லான்ட்டு அப்படியே வச்சாச்சு. அடுத்தது வந்து பேனில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொட்டி அள்ளி வச்ச கடலைப்பருப்பை எடுத்து அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதங்கி ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை எடுத்து நம்ம போட்டுடலாம். வெங்காயம் வந்து எப்போவுமே நம்ம எப்படி வதக்குவோம், லைட்டாக அந்த பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கும் இல்லையா, சேம் அதே போல் கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வதக்கி முடிச்சுட்டு அந்த பொடியை எடுத்து நம்ம போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் தான் அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அது வந்து அந்த எண்ணெயில் திரண்டு நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ரைஸை போட்டுட்டு உப்பு போட முடியாது, அந்தளவுக்கு நமக்கு அது தெரியாது ரைஸ் எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ரைஸ்க்கு இப்போவே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பத்தலை அப்படின்னா சாப்பாட்டில் கொஞ்சமாக நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ போட்டு நல்லா கிளறி எடுத்ததும் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எக்ஸ்ட்ராவாக ரைஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ நைட்டு டின்னரே இது தான். ஸோ அதுக்காக வந்துட்டு லெமன் கொஞ்சம் இருந்தது, அதையும் புழிஞ்சு லெமன் ரைஸையும் கிளறியாச்சு. அதுக்குள்ளே பேபிமா வந்து போய் இந்த சாமான செட்டெல்லாம் வைக்கிற இடத்துல போய் சந்தில் படுத்துக்கிட்டு எப்போ தாண்டி வேலையை முடிப்பேன்னு பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதுக்குள்ளே வந்து ரைஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.